எப்படா எப்படா எப்படான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லாவற்றுக்கும் நல்லவையை மட்டுமே கொடுக்கக்கூடிய குருவினுடைய பெயர்ச்சி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, இந்த குரு பெயர்ச்சியிலையாவது நான் வீடு வாங்கிடுவேனா, வண்டி வாங்கிடுவேனா, வாகனம் வாங்கிடுவேனா, எனக்குன்னு திருமணம் நடந்துருமா, புதையல் கிடச்சிருமா மேடம், லாட்ரி சீட்டு யோகம் கிடைக்குமா, ரொம்ப நாளாக படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், அதை படிச்சிருவேன்ற மாதிரி உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்குமான ஒரு பதிலை கொடுக்கக்கூடிய ஒரு சுபத்துவமான கிரகம் தான் குரு. அந்த குரு பயிற்சி ஒவ்வொருவருக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்படிலாம் இருக்க போகுது. கடகராசினர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னா நிறைய கொடுப்பினைகளை கொடுக்கும். இதுவரைக்கும் படிப்பினைகளை மட்டுமே கொடுத்துட்டு இருந்த சனியுடைய அப்படியே ஒரு மாதிரி ஆதிக்கத்திலிருந்து அப்படியே வெளிப்பட்டு இந்தா வச்சுக்கோ இந்தா வச்சுக்கோ இந்தா வச்சுக்கோ நிறைய கொடுப்பினைகளை குரு பகவான் கொடுக்க காத்திருக்கிறார். ஏன்னா கடகத்தில் தான் வந்து உச்சமாகி இந்த தடவை உலகத்துக்கே அருள்பாவனை செய்ய காத்திருக்கிறார் குரு பகவான். இந்த ஜென்ம குரு வனவாசம் இதெல்லாம் வந்து உச்ச கிரகத்துக்கு செட்டுப்படியாக, அதனால் அதுக்குள்ளெல்லாம் நம்ம போய்க்க வேணாம். இருந்தாலுமே கடகராசிக்காரர்களுக்கு ஒன்று இயங்க போகிறது, சுயம் இயங்க போகிறது. எதை நினச்சிங்களோ நினச்சதை நினச்சபடி நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் வசதியும் கிடைக்க போகுது. ஏன்னா இந்த தடவை நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே 2 குரு பயிற்சிகள், இதை முடித்து திரும்ப அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அதிச்சாரமாக திரும்ப குரு நகர போகிறார். எங்கன்னா சிம்ம வீட்டுக்கு, அது கடகத்திற்கு 2ஆம் இடம். 2ஆம் இடத்துல குரு அமர்ந்தால் சொல்லவா வேணும். அப்படியே அங்கே டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் அங்கே நிலை பெற்று இருக்க போகிறார். அதுக்கப்புறம் வக்ரகதியில் திரும்ப மேலே போக போகிறார். இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த தடவை குரு பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. கவலைகள் எல்லாம் திறப்போகுது, காரிய வெற்றி கிடைக்கும். ஆனால் ராகு கேதுவோட பொசிஷன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்றனால கொஞ்சம் கவனம் கவனம் கவனம். கணக்கு போட்டு சில விஷயங்களை பண்ணணும், நினைக்கிற இடத்துல கவனம். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுயம் இயங்கக்கூடிய இடத்துல குரு அமரப்போதால் உங்களோட நீங்கள் யாருன்றதை வெளிப்படுத்த நினைத்துவீங்க. எதுக்கு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு நினச்ச சின்ன குழந்தைங்களா இருந்தால் கூட நான் யார் தெரியுமா, எனக்கு என்னெல்லாம் டேலண்ட் இருக்குது தெரியுமான்னு சொல்லி உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டி அதன் மூலமாக பணத்தை ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த தடவை குருவால் உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறது. அவ்வளோ. இது வரைக்கும் கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, ஜிஎஸ்டி பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனையிலிருந்தும் வெளில வந்து எப்போ தான் என் வாழ்க்கை விடியும்னு அப்படியே கவலைப்பட்டு கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஏதாவது ஒரு சொத்து பிரிப்பு வீட்டில் நிகழலாம். இல்லை ரொம்ப நாளாக பிரித்து கொடுக்காத சொத்து பிரிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த தடவை ஒரு 4ஆம் இடம் தான் சொத்து, உயிரெழுது இதெல்லாம் வந்து பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு. 4ஆம் இடத்துல உட்காந்து அவர் பார்வை செய்யக்கூடிய இடங்கள்லாம் வாவு செம்மையான இடங்களை பார்வை செய்கிறார். மிகச்சரியான தொழில் வெற்றி கிடைக்க போகுது. 9ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை கிடைக்க போகுது. மங்களம் கிடைக்க போகுது, கடாட்சம் கிடைக்க போகுது, தொழில் விருத்தி கிடைக்க போகுது, வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. இங்கேயே இருந்த அமைப்பெல்லாம் மாறி வேற ஊரை தாண்டி உங்களுக்கான ஒரு வசதிகளையும் வாய்ப்புகளையும் பெருக்கிக் கொள்கிற பாக்கியம். கடல் சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு, ஹார்ட்வேர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு, மரைன் இன்ஜினியரிங் பண்ணக்கூடிய, எலக்ட்ரிக்கல் ஆட்டோமொபைல்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு, சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு அத்தனை பேருக்கும் மிகச்சரியான ராஜயோகம் இந்த குரு பயிற்சியில் மலர காத்திருக்கிறது. அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் இன்னுமே சூப்பர். இதெல்லாம் வரலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆண்டவே அப்படின்ற மாதிரி அக்டோபர் 31ஆம் தேதிக்கு வரைக்கும் அப்புறம் சிங்கம் ஒன்று புறப்பட்டதுன்னு பாட்டு போட வேண்டியதான். சிம்மராசிக்காரர்கள்லாம் இல்லை, கடகராசிக்காரர்கள் தான். அந்த அளவுக்கு சிங்கம் வீட்டில் வந்து சிம்மத்தில் வந்து குரு அமரப்போகிறார். அதுதான் சிவராஜ யோகத்தை உருவாக்கி கொடுக்க போகுது. எப்பயுமே குருவும் சூரியனும் சேர்ந்தாதான் சிவராஜ யோகம். அந்த சிவராஜ யோகம் இந்த தடவை கடகராசிக்காரர்களுக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கும் நிகழ காத்திருக்கிறது இந்த குரு பயிற்சியில். அது எக்ஸ்பெஷலி கடகராசிக்காரருக்கு பண ரீதியாக இருந்த பிரச்சனை, இது வரைக்கும் குடும்பம் அமையலைன்னா குடும்பம் அமையும். திருமணம் நடக்காத கடகராசிக்காரர்களுக்கு திருமணம் நடந்தே தீரும். இல்லை திருமணம் நடந்து எனக்கும் அவருக்கும் ஒரு மாதிரி போயிட்டுருக்கு, எனக்கும் என் ஒய்ஃபுக்கு ஒரு மாதிரி கருத்து வேறுபாடாகவே இருக்குது, நாங்கள் ஒரு இடத்துல இருக்கோம் அவங்க ஒரு இடத்துல இருக்காங்கன்ற மாதிரி எதெல்லாம் சந்தித்தீர்களோ அத்தனை விஷயத்துலேருந்து வெளில வர போகிறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்கள் இணையோடு சேர்வதற்கான வாய்ப்பை கொடுக்கும். கிட்டத்தட்ட 1 இயங்க போதுங்க. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, 5ஆம் இடமே உங்களுக்கான குலதெய்வ ஆசையை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது. கண்டிப்பாக இந்த தடவை குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க, இல்லை குலதெய்வ கோவிலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வருவீங்க. முருகனே குருவாக அமர்ந்து கடகராசிக்காரரை இந்த தடவை இயக்க போகிறார் அப்படி தான் சொல்லி. ஏன்னா செவ்வாய் நீச்சமடையக்கூடிய முருக வழிபாட்டை மட்டும் நீங்கள் மேற்கொண்டு விட்டீர்களே ஆனால் எப்பேற்பட்ட பிரச்சனையிலேருந்து கடகராசிக்காரங்க இந்த தடவை வெளில வந்துடுவீங்க.
திருக்கவே முடியாது, இதுக்கு மேலே வாழ்க்கை போச்சுன்ற அளவுக்கு கழுத்தை நெரிக்கக்கூடிய கடனாக இருந்தாலும் சரி, கவலையாக இருந்தாலும் சரி, கண்ணீராக இருந்தாலும் சரி, உடல் உபாதைகளாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல முருகன் வழிபாடு நடக்குதோ போய் கலந்துக்கோங்க. உங்களால் ஆன முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணுங்க. முருகன் பூஜைக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க. கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் கவலையிலிருந்து வெளில வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு முருகன் வந்து உங்களை இயக்க போகிறார். குருவாக அமர்ந்து இயக்க போகிறார். ஏன்னா குரு வந்து உட்கார போகிறார் அந்த இடத்துல. நீங்கள் தான் உங்களுக்குள் அப்படியே இயங்குறத நீங்கள் பார்ப்பீங்க. உள்ளுக்குள்ளே இன்ட்யூஷன் பவர் பயங்கரமாக இருக்கும். யாருக்கு? கடகராசிக்காரர்களுக்கு. இது வரைக்கும் தப்பு பண்ணோம், என்ன தப்பு பண்ணோன்ற ஒரு இது தெரியாமல் முடிச்சுட்டு இருந்த கடகராசிக்கோ இதுதான் தப்பு பண்ணிருக்கோம், இதுலேருந்து சரிப்பட்டு வரணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஆல்மோஸ்ட் 7ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தொழில் வெற்றி. பார்ட்னர்ஷிப்பில் ஏமாந்து போன கடகராசிக்காரர்கள் புதிய பார்ட்னர்ஷிப் மூலமாக உங்களுக்கான புது வரவை உருவாக்கி கொள்வீர்கள். நல்லவையெல்லாம் கூடி வரப்போகுது. நிறையா பேருக்கு சமுதாயத்தோடு இணங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சமுதாயத்தோடு இருந்த அமைப்பு அப்படியே உங்களை கொண்டாடுவாங்க. இந்த தடவை 7ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை. பார்க்குறவனுக்குலாம் நீங்கள் சூப்பராக தெரிவிங்க கடகராசிக்காரர்களுக்கு. இது வரைக்கும் ஏன் உங்களை பார்க்குறோன்னு நினச்சவங்க கூட இப்போ உங்களை பார்க்க மாட்டோமான்ற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருக்கும். நிறைய கடகராசிக்காரர்களுக்கு உத்வேகம் பிறக்கும். டக்கு டக்கு டக்குன்னு விஷயத்தை முடிவு பண்ணுவீங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் இருந்த நிலைமை மாறும். ஊருக்கு உழைத்தல் தாங்க கடகம். அந்த இடத்துல போய் குரு உட்கார போகிறார். உங்களை ஊருக்கு உழைக்க வைப்பார். அடுத்தவர்களுக்காகவே உழைச்சிட்டு இருந்தவங்க ஊருக்கு உழைக்க வைப்பாங்க. ஏதாவது ஒரு அரசியல் அரசாங்கத்தோடு சம்மந்தப்படுத்துவார். யாரெல்லாம் போட்டித் தேர்வு எழுதி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப்குள்ளே போவீங்க. நிறைய கடகராசிக்காரர்கள் அரசியலுக்குள் நுழைவீர்கள். அது ஒரு மிகப்பெரிய ஆளுமையும் வளர்ச்சியும் அசுர வளர்ச்சியும் கொடுக்கும். சாதாரண வளர்ச்சியெல்லாம் இல்லை. நிறைய கடகராசிக்காரர்களுடைய பேச்சு எடுபடும். இது வரைக்கும் அப்படியே ஒரு மாறி போயிட்டு இருந்த அமைப்பெல்லாம் மாறி தொல்லைகளிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும். வழக்கு, கோர்ட்டு, கேஸு, வம்பு எல்லாம் வெளில போகிற பாக்கியஸ்தானத்தை போய் குரு பார்க்குறாரு. அந்த இடத்துல ஆல்ரெடி சனி வேற உட்காந்துருக்கு. யாரெல்லாம் வந்து பொதுமக்களை கொண்டாடுறீங்களோ, யாரெல்லாம் வந்து துப்புரவு தொழிலாளரை மதிக்கிறீங்களோ, யாரெல்லாம் டே டு டே வேலை செய்கிற வேலையாட்களை மதிக்கிறீர்களோ, உங்கள் வீட்டு வேலையாட்களை மதிக்கிறீங்களோ, உங்களுக்கு கீழே வேலை செய்கிற வேலையாட்களை மதிக்கிறீர்களோ, அத்தனை கடகராசிக்காரர்களும் கொண்டாடப்படுவீர்கள். குருவோடைய அருளால் உங்களுக்கான சலுகைகள் மேம்பட்டு வரும். மேக்ஸிமம் உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருந்தால் கூப்பிட்டு இந்த தடவை ஏதாவது ஒரு மங்கள பொருட்களை வச்சு அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்கள். நீங்கள் சாப்பிடும்போது அதே சாப்பாடை ஒரு வாய் நல்ல சாப்பாடாக போட்டு பாருங்கள். ரோடோரமாக இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு போய் ஒரு கருப்பு கம்பளி கொடுத்து அவர்களுடைய குளிரையும் அவர்களுடைய அந்த இதையும் தனித்து விட்டு பாருங்கள். அந்த சின்ன உதவி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிளஸ்ஸிங்கை இந்த தடவை கடகராசிக்காரர்கள் கொண்டு வந்து கொடுக்கும். 4 பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு இருப்பீங்க. ஏன்னா 5ஆம் இடம் தாங்க பெயர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, செல்வாக்கு, சொல்வாக்கு. ஐயோ இவனை அழிக்கவே முடியலன்ற அளவுக்கு ஒரு விஸ்வரூபம் எடுத்து நிற்பீங்க. எவன்லாம் அழிஞ்சு போயிடுவான்னு நினச்சாலும் அவங்க கண்ணில் மண்ணை தூவி விட்டு எந்திரிச்சு வந்து நிற்பீங்க. இதெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு நிகழ்ந்தே தீரும். குரு நிகழ்த்துவார். அதுக்கப்புறம் அக்டோபர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். சுயம் சார்ந்த இடத்துலனா எப்பயுமே குரு இருக்கிற இடத்த ஃப்ரீஸ் பண்ணுவார்னு சொல்லியிருக்கேன். அப்போ சுயத்தில் குரு உட்காரும்போது ரொம்ப அப்படியே மண்டைக்குள்ளே ஒரு மாதிரி அப்படியே 10-15 சத்தம்லாம் கேட்கும் உள்ளேருந்து. நாங்கள் ஒரு இன்ட்யூஷன் வரும், நீங்கள் ஒவ்வொன்றும் இன்ட்யூஷனாக வருது எனக்கு அப்படின்ற அளவுக்கு இருக்கும். நிறைய மனதோடு போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கும். கொஞ்சம் வலிகளையும் வேதனைகளையும் சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. சுயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4ஆம் இடத்துல 1ஆம் இடத்துல வருது. 1ஆம் இடம் தான் நீங்கள். உங்களுக்காக உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில விஷயத்தை போராட வேண்டியிருக்கும். ஏன்னா இது வரைக்கும் வாங்கின அடி அப்படி இப்போ நான் பண்ணுவேன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அப்போ நிறைய உங்களை கொடுத்து உங்கள் நம்பிக்கையை மற்றவரிடம் சம்பாதிக்க வேண்டிய காலகட்டம். எப்போ வரைக்கும்? அக்டோபர் வரைக்கும். அக்டோபர் வரைக்கும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா அதுக்கு மேலே ராஜயோகம் தான், விபரீத ராஜயோகம் தான். வேறு லெவலில் எங்கே போகுது எனக்கு தெரிஞ்சு கடகராசிக்காரர்களுக்கு. ஓகே, கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரர்கள் இந்த தடவை மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மயூரநாதரை போய் வழிபாடு பண்ணிட்டோம். அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வந்து வழிபாடு செய்ய இறைவனே அங்கே இருக்கக்கூடிய சுயம்பாக இருக்க வழிபாடு செய்ய முருகனே உங்களுக்குள் அமர்ந்து குருவாக அமர்ந்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அந்த கிளாரிட்டியை கடகராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். நீங்கள் படிக்கிற கடகராசிக்கார குழந்தைகளாக இருந்தால் வேறு லெவலில் படிப்பீங்க. என்ன படித்தாலும் மண்டையில் ஏற மாட்டேன்னு சொல்லக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். பிள்ளைங்க சூப்பராக படிப்பாங்க. கடகராசி கடகலக்கணம் எதுவாக இருந்தாலும் இந்த தடவை பிள்ளைகள் நல்ல மார்க் எடுப்பாங்க. படிக்கவே மாட்டேங்குது என் பிள்ளைன்னு சொன்னவங்களாம் இந்த தடவை படிப்புக்கான வாய்ப்புகள் திறக்கும். 20 வயதுலேருந்து 40 வயது கூடிய கடகராசிக்காரர்களுக்கு உத்வேகம் பிறக்கும். ஜெயிச்சு காட்டணுன்ற வெறி வரும்.
இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்கள் மீதான மதிப்பு மரியாதை உலகம். இறையருள் கடாட்சியம் கிடைக்கும். பெயர் புகழ் கிடைக்கும். காதல் வரும். வெறும் அப்படியே ரெட் சிக்னல் காட்டின இடத்துல க்ரீன் சிக்னல் விழும். நிறைய கணவன் மனைவி இருந்த இடைவெளி, பிணக்குகள், பூசல்கள் எல்லாம் நீங்கி ஒற்றுமைக்கான வழி பிறக்கும். குடும்பத்தோடு இணைங்கியிருப்பதற்கான வாய்ப்புகள் பிறக்கும். இன்க்ரிமெண்ட்டு, ப்ரமோஷன் எல்லாம் கிடைக்கும். 40 60 இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு தான் ஜாக்பாட். சொல்லி சொல்லி கில்லி மாதிரி அடிப்பீங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு வெறி கொண்ட வேங்கையாக இருப்பீங்க. குரு உள்ளே அமரப்போகிறான். முருகனே அமரப்போகிறான். பயங்கரமாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்ருக்கும். இது வரைக்கும் லூஸ் டாக் விட்ட கடகராசிக்காரெல்லாம் அமைதியாகிடுவீங்க. இனிமேல் இந்த வயது ஒத்தவர்கள் எதை சொல்கிறீங்களோ அதான் பண்ணுவீங்க. சொன்னது தான் அங்கே நடக்கும். நிறைய எதிர்ப்புகள் குடும்பத்தில் வரும். ஆனால் செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் அதெல்லாம் தானாக சரியாக போயிடும். தொழில் முன்னேற்றம். ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிட்டு தான் இன்னொரு தொழிலை விரிவுபடுத்தி பண்ணுவீங்க. பெண்கள் மூலமாக ஆதாயம். 7ஆம் இடத்துல இருக்கிறனால உங்கள் ஸ்பவுஸ் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் மூலமாக ஒரு நல்ல வேலையாக இருக்கும். அவர்களுக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்கும். சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி எல்லாம் கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. 60 வயசு தாண்டிய கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் குருவாக இருந்து 10 பேர் சொல்லிக் கொடுப்பீங்க. இப்படி இருந்தால் இப்படிலாம் வருன்ற மாதிரி சொல்லிக் கொடுப்பீங்க. உங்கள் வார்த்தையை கேட்டு 4 பேர் வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க. அந்த பிளெஸ்ஸிங்கை நீங்கள் அப்படியே ரிசீவ் பண்ணுவீங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது கடகத்துக்கு. எந்த இடத்துல நான் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, சுயம் சார்ந்து இயங்க போகிறால கொஞ்சம் டென்ஷன், டிப்ரெஷன், ஆன்சைட்டி, பிபி, கொலஸ்ட்ராலு இதெல்லாம் ஏறாமல் பார்த்துக்கோங்க. ஒத்த தலைவலி சில பேருக்கு வந்துட்டு போகலாம். அடிக்கடி தலைவலி வரும். இப்படி கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். இது மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் கடகராசிக்காரர்கள். மற்றபடி தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மேக்ஸிமம் ஒயிட் கலரை பயன்படுத்துங்க. வெள்ளை கலரை பயன்படுத்த கடகராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து குவியக்கூடிய தருணமாகத்தான் இந்த குரு பயிற்சி நிதை மலர காத்திருக்கிறது. அதெல்லாம் தாண்டியும் நான் ஏதோ ஒரு நாட்டில் இருக்கேன், ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கேன், இந்த இடத்துல பொழப்புக்காக வந்தேன், இந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கை விடியாதான் தவிக்கக்கூடிய என்னுடைய அத்துணை அயல்நாட்டு வாழ் தோழர்களுக்கும் சகோதரர்களுக்கும் என்னுடைய சொந்தங்களுக்கும் இந்த யாகத்தின் மூலமாக கண்டிப்பாக பலன் கிடைத்தே தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 48 நாளுக்குள்ள முருகன் நீங்கள் வேண்டியதை கொடுத்தே தீர்வார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய யாகம் கரெக்டாக அந்த குரு பயிற்சிக்கு முதல் நாள் நடக்க போகுது. எப்படியோ குரு பயிற்சி ஆனது எல்லாருக்குமே வாழ்க்கை மாறதான் போகுது. மறக்காமல் யாகத்தில் கலந்துக்கோங்க. தேவைப்படுறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை நாங்கள் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்காக ஏதாவது நம்மளாம் சேர்ந்து செஞ்சாதான்ப்பா இந்த பூஜை வந்து கலந்துக்கணும்னு பிரியப்படுற ஆட்களாக இருந்தாலும் சரி, இதில் இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கான வருகையை முன்பதிவு செய்யுங்க. அதை பொறுத்து தான் நான் மற்ற எல்லா விஷயத்துக்கும் ரெடி பண்ணணும். கண்டிப்பாக உங்களுடைய பரம்பரைக்கான ஒரு சொத்தாக இந்த 33 வகையான பொருட்களும் அந்த பஞ்சலோக முருகன் சிலையும் இருக்கும் என்பதில் கடுகளவு கூட ஐயம் இல்லை. ஏன்னா அதை உணர்ந்து அதை பார்த்துட்டு தான் இதை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். மறக்காமல் விழாவில் வந்து கலந்துக்கோங்க. நான் உங்களை விழாவில் சந்திக்கிறேன்.